இந்த சேனலுக்கு புதுசுன்னா இந்த ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. கூடவே பெல் ஐக்கானை கிளிக் செஞ்சுருங்க. அதில் உள்ள ஆல் ஆப்ஷனில் செலக்ட் பண்ணிடுங்க. சரி வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகிறோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் கிசான் ஜென்ரல். இன்றைக்கி இந்த பதிவில் கடகராசி என்பவர்கள், சிம்மராசி என்பவர்கள் மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான அடுத்த 7 நாட்களுக்கு என்ன நடக்கும்ன்றத அடுத்த வார ராசி பலனை பார்க்க போகிறோம். 23/9/2024 29/9/2024 வரை என்ன நடக்கும்ன்றதை பார்த்துடலாம். முதல்ல கடகராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா, இந்த கடகராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் விளையாட்டு கேளிக்கைகளில் நீங்கள் கண்டிப்பாக ஈடுபடுவது உங்களுக்கு தேவை. ஏன்னா சிறந்த ஆரோக்கியமே நல்ல மற்றும் வெற்றிகரமான வாழ்க்கையின் ரகசியம் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கிருவீங்க. இந்த நிலையில் ஆரோக்கியமாக உங்கள் மனநிலையை வச்சுக்கிறணும். சந்திரன் ராசியிலிருந்து 8வது வீட்டில் சனி இருக்குது. உங்கள் நிதி கணிப்புகளை கருத்தில் கொள்ளுங்கள். உங்கள் ராசிக்காரவங்க இந்த வாரம் யாருக்கும் கடன் கொடுக்கவோ யாரிடமும் கடன் வாங்கவோ வேணாம். அந்த மாதிரி இருந்தால் தான் நல்லது. ஏன்னா இந்த நேரம் உங்களுக்கு நிதி ஆதாயத்திற்கான வலுவான வாய்ப்பை காட்டுது. அதனால் உங்களுக்கு தெரிஞ்சவங்கள்ட்ட கடன் கொடுக்க நீங்கள் முடிவு செய்யலாம். குடும்பத்தில் இந்த வாரம் சகோதர சகோதரிகளின் ஆதரவு கிடைக்கல. அதனால் நீங்கள் பல முக்கிய முடிவுகளை எடுப்பதில் நிறைய சிரமங்களை சந்திக்க போகிறீங்க. இந்த சூழ்நிலையில் அவர்களுடனான உங்கள் உறவை மேம்படுத்த நீங்கள் தொடர்ந்து முயற்சிகளை மேற்கொள்கிறது நல்லது. இந்த நேரத்தில் நீங்கள் கூட்டு சேர்ந்து செய்யும் எந்த வேலையும் இறுதியில் உங்கள் வாழ்க்கைக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும். ஆனால் இதற்காக உங்கள் கூட்டாளிகளிடம் எதிர்ப்பால் அவ்வப்போது சில பிரச்சனைகளை சந்திக்க நேரிடும். மேலும் உங்கள் தேர்வு முடிவுக்காக நீங்கள் காத்திருந்தீங்கன்னா உங்கள் காத்திருப்பு இந்த வாரம் முடிவடையும். இந்த நேரம் உங்களுக்கு சில நல்ல செய்திகளை கொண்டுட்டு வரும். அதனால் குறிப்பாக படிப்பிற்காக குடும்பத்தை விட்டு விலகி இருக்கும் மாணவர்களாக நீங்கள் இருந்தால் அந்த நேரத்தில் பெற்றோரின் ஊக்கத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. பரிகாரம் பார்த்திங்கன்னா தினமும் 19 முறை ஓம் நமச்சிவாயன்னு ஜெபிக்கணும். பணவரவு போதுமானதாகத்தான் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது மட்டும் இல்லாமல் கணவன் மனைவிக்கிடையே அந்யோன்யம் அதிகரிக்கும். சிரமமான நேரங்களில் நண்பர்கள் உதவி பெறுவாங்க. பழைய கடன்களை தந்து முடிப்பதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். சுப நிகழ்ச்சிக்கான பேச்சுவார்த்தை சுமூகமாக முடியும். அரசாங்க காரியங்கள் அனுகூலமாக முடியும். தந்தையுடன் ஏற்பட்டிருந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கி சுகமான உறவு ஏற்படும். வெளிநாட்டில் இருக்கும் பிள்ளைகளால் பொருள் சேர்க்கை உண்டாக வாய்ப்பு இருக்குது. அலுவலகத்தில் வேலை செஞ்சிங்கன்னா இடமாற்றம் பதவி மாற்றம் கிடைக்கும் என்றாலும் அதனால் நன்மையே நடக்கும். பணியின் காரணமாக சிலருக்கு தற்காலிகமாக குடும்பத்தை விட்டு பிரிந்திருக்க நேரிடும். வியாபாரத்தில் பங்குதாரர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நீங்கும். விற்பனை லாபம் எதிர்பார்த்ததை போலவே இருக்கும். பணியாளர்களின் ஒத்துழைப்பு நல்லா தான் இருக்கும். குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு திருப்திகரமான வாரம். கணவரின் அன்பும் ஆதரவும் உற்சாகமும் மகிழ்ச்சியும் தரும். வேலைக்கு போகிற பெண்களுக்கு சற்று சோர்வு ஏற்படும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 27, 29. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 2, 6. வழிபட வேண்டிய தெய்வம் அபிராமி அம்பிகை. பரிகாரம்னு பார்த்திங்கன்னா தினமும் வீட்டு பூஜையில் விளக்கேற்றி மணியே மணியின் ஒளியே ஒளிரும் மணி புனைந்த அணியும் அணிகலனே அணுகாதவருக்கு இந்த பாடலை 27 முறை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். எதையும் சமாளிக்கும் ஆற்றலெல்லாம் உண்டாகும். கோட்சார சனி பகவான் வக்கரகதியில் சஞ்சரிக்கிறாரு. அஷ்டம சனி காலத்தில் ஏற்பட்ட வழக்குகள் முடிவிற்கு வருது. எதிரிகள் புறமுதுகு காட்டி ஓடுறாங்க அல்லது ஒதுங்கியே போயிடுறாங்க. ஆரோக்கிய குறைபாடு அகன்று மருத்துவ செலவும் குறையும். மார்ச் 2025 அஷ்டம சனி முடியும் வர புதிதாக சுயதொழில் துவங்குறத தவிர்த்துருங்க. சனிப்பயிற்சிக்கு பின்னாடி திருமணம் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குது. பிள்ளைகளுக்கு கௌரவ அந்தஸ்துள்ள இடங்களில் வரணமையும். தந்தை மகன் உறவு பலப்படும். முறையான திட்டமிடுதல் நிரந்தர வெற்றியை குவிக்கும். சிலர் பிழைப்பிற்காக வெளியூர் வெளிநாடு போவீங்க. வீடு வாகனம் சொத்து படிப்பு சார்ந்த விஷயங்களில் ஏற்பட்ட தர்ம சங்கடங்கள் சீராகும். குடும்பத்தினருடன் நேரத்தை செலவிடுவது ஆனந்தமாக இருக்கும். அதிகமாக உழைக்க நேரும். வயோதிகர்கள் தயிர் சாதம் தானம் வழங்கணும். தாய் தந்தையின் ஆரோக்கியம் கண்டிப்பாக மகிழ்ச்சியை தரும். மனக்கசப்பில் பிரிந்து போனீங்கன்னா ஒன்று சேர்வீங்க. தம்பதிகளின் அன்பு பரிமாற்றம் மனநிறைவாக மாறும். மாணவர்களுக்கு கல்வியில் ஆர்வம் கூடும். பச்சை பயிறு தானம் வழங்கணும். இதுவரை அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு காலையில் 5:44 வரை சந்திராஷ்டமம் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். எச்சரிக்கையோடு இருக்கணும். விவேகமற்ற வேகமான முடிவு எடுக்க வேணாம்.
காஞ்சி மகா பெரியவரை வழிபடுங்க. சிம்மராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா இந்த வார தொடக்கத்திலேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தை பற்றி பார்க்க வேண்டி வருது ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஆரோக்கியத்தை நீங்கள் சந்திரன் ராசிலேருந்து 10வது வீட்டில் வியாழன் இருப்பதனால ஆரோக்கியத்தை கவனிச்சுக்கிறனும் சிறப்பாக தான் இருக்குது. நீங்கள் வாழ்க்கையின் மற்ற பகுதிகளிலும் சிறப்பாக செயல்பட முடியும். இந்த காலகட்டத்தில் உங்கள் தைரியம் மற்றும் தன்னம்பிக்கையை அதிகரிப்பதை நீங்கள் உணர்வீங்க. அதனால் உங்கள் வாழ்க்கை தொடர்பான முடிவுகளை நீங்கள் எளிதாக எடுக்க முடியும். முன்னாடி நீங்கள் எடுப்பதில் சிரமத்தை எதிர்கொண்டீங்க. கடந்த காலத்தில் நீங்கள் ஏதேனும் பணத்தை முதலீடு செஞ்சுருந்தா இந்த வாரம் உங்கள் பிரச்சனைகளுக்கு அது முக்கிய காரணமாக இருக்கலாம். ஏன்னா இதனால் உங்களுக்கு நிதி இழப்பு ஏற்படலாம். நீங்கள் அவசரப்பட்டு எந்த முடிவையும் எடுக்காமல் ரொம்ப யோசித்து முடிவெடுங்க. இந்த வாரம் நீங்கள் எப்போதாவது மட்டுமே சந்திக்கும் உங்கள் உறவினர்கள் அல்லது நண்பர்களுடன் பேசையில் உங்களுக்கு உதவி கிடைக்கும். இந்த நேரம் உங்கள் பழைய உறவுகளை மீண்டும் மேம்படுத்தவும் குறிப்பாக சிறப்பாக வச்சுக்கிறவும் முடியும். இந்த வாரம் பணியிடத்தில் உங்கள் மேலதிகாரிகள் மற்றும் கீழ் பணிபுரிபவர்களுடன் உங்களின் கடந்த கால சச்சரவுகள் அனைத்தையும் முடிச்சுட்டு அவர்களுடனான உறவை மேம்படுத்துறதில் வெற்றி பெறுவீங்க. இது உங்கள் இமேஜுக்கு மட்டும் நன்மையை ஏற்படுத்துவது. அந்த மாதிரி செய்வதன் மூலம் எதிர்காலத்தில் உங்கள் சம்பள உயர்வும் கிடைக்கும். அதனால் சம்பள உயர்வுக்கு வாய்ப்புகள் அதிகரிக்கும். இந்த வாரம் உங்கள் நேரத்தை வீணடிக்க வேணாம். யார்ட்டனாச்சும் இருந்து விலகியே இருங்க. உங்களுக்கு சிறப்பு வாய்ந்தவராக இருந்தாலும் கூட நீங்கள் விலகி இருங்க. சில நண்பர்களால் நீங்கள் கல்விக்காக ஒதுக்க வேண்டிய நேரம் வீணடித்து போயிடும். எதிர்காலத்தில் நீங்கள் வருத்தப்படுவீங்க. பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் ஆதித்ய ஹிருதய ஸ்தோத்திரத்தை பாராயணம் செய்யணும் ஃப்ரெண்ட்ஸ். பொருளாதார வசதி நல்லபடியாகத்தான் இருக்குது. கூடுதல் செலவுகள் ஏற்பட்டாலும் உங்களால் அதை சமாளிச்சிட முடியும். குடும்பத்தில் முக்கிய முடிவுகளை எடுக்கையில் பொறுமையாக இருக்கணும். கணவன் மனைவிக்கிடையே ஏற்பட்டிருக்கும் பிரச்சனைகள் தீர்ந்து அந்யோன்யம் அதிகரிக்கும். உடல்நலனில் கவனமாக இருக்கணும். தந்தை வழி உறவினர்களாலும் சகோதரர்களாலும் சில பிரச்சனைகள் ஏற்படும். அரசாங்க வகையில் வீண் செலவுகள் ஏற்படும். தந்தையிடம் எதிர்பார்த்த காரியம் முடிவதில் தடை தாமதம் ஏற்படும். அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரித்தாலும் அதற்கேற்ற சலுகைகளும் கிடைக்கும். அதனால் உற்சாகமாகவே இருப்பீங்க. சக ஊழியர்கள் உங்கள் ஆலோசனைக்கு மிகுந்த முக்கியத்துவம் தருவாங்க. வியாபாரத்தில் கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் தகுந்த எச்சரிக்கை நடவடிக்கைகளை மேற்கொள்வது அவசியம். மற்றபடி வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும். பணியாளர்களால் வீண் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு மகிழ்ச்சியும் நிம்மதியும் தரும் வாரம். உறவினர்கள் வருகையால் குடும்பத்தில் உற்சாகம் ஏற்படும். வேலைக்கு போகிற பெண்களாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு அலுவலகத்தில் எதிர்பார்த்த சலுகைகள் எல்லாம் கிடைக்கும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 25 மற்றும் 28. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 7 மற்றும் 9. வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர். பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா தினமும் காலையில் வீட்டு பூஜையில் விளக்கேற்றி இந்திரன் இளம்பிறை போலும் ஏற்றவனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை இந்த பாடலை நீங்கள் 27 முறை சொன்னாலே போதும். சிம்மராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தில் நன்மைகள் நிறைஞ்ச வாரம். ராசி அதிபதி சூரியன் உச்சம் பெற்ற தன லாப அதிபதி புதனுடன் தனஸ்தானத்தில் சேர்க்கை பெறுவது புத ஆதித்ய யோகத்தை உருவாக்குது. இதனால் அபரிமிதமான சுப பலன்கள் உண்டாகுது. தொழில் உத்தியோக முன்னேற்றம் என அனைத்து விதமான நன்மைகளும் மாற்றங்களும் நடக்குது. தொழில் உத்தியோகத்தின் மூலம் லாபம் சதம் அடிக்கும் காலம். தொழில் கூட்டாளிகளிடம் நிலவிய கருத்து வேற்றுமை மறைஞ்சு ஒற்றுமை ஏற்படும். வாரக்கடன்கள் எல்லாம் வசூலாகும். நண்பருக்காக பொறுப்பேற்று வாங்கி கொடுத்த ஜாமீன் தொகை வந்து சேரும். தடைப்பட்ட சகோதர சகோதரிகளின் திருமண முயற்சிகள் வெற்றியாகும். குழந்தை பேரெல்லாம் கிடைக்கும். வெளிநாட்டில் வாழும் பிள்ளைகளின் வருகை மகிழ்ச்சியை இரட்டிப்பாக்கும். தடைப்பட்ட வீடு கட்டும் பணி தொடரும். குடும்பத்தினரின் ஒத்துழைப்பு உடல் ஆரோக்கியம் சீராகும். கணவன் மனைவி ஒற்றுமை, திருமணம், சுபகாரியங்கள் நடப்பது போன்ற நற்பலன்கள் நடக்கும். 2024 மார்ச் சனிப்பெயர்ச்சிக்கு பின்னாடி திருமணம் நடைபெறக்கூடிய சாத்தியக்கூறுகள் குறையும். திருமண விஷயத்தில் அதிகமாக கவனமாக இருங்க. கோதுமை தானம் வழங்கணும். வாய்ப்புகள் குறையும். ஆரோக்கியத்தில் சற்று விழிப்புணர்வு தேவை. சுயபலன்கள் அதிகரிக்க ஆஞ்சநேயரை வழிபடணும். கன்னிராசி அன்பர்களை எடுத்துக்கிட்டா கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த வாரத்தை எடுத்துக்கிட்டா ஆரோக்கியம் வழக்கத்தை விட சிறப்பாக தான் இருக்கும். மேலும் நீங்கள் புத்துணர்ச்சி அடைவீங்க. உங்கள் மகிழ்ச்சியான மனப்பான்மையுடன் மற்றவங்கள்ட்ட சிரித்து கேலி செய்வதை நீங்கள் கண்டிப்பாக இந்த வாரத்தில் செய்வீங்க. நேராக இது
எல்லாரும் பார்க்குற மாதிரி இருக்கும். இந்த வாரம் உங்கள்கிட்ட இருந்து எந்தெந்த நபர்களை என்ன விரும்புகிறாங்க என்பது உங்களுக்கு தெரியும். சந்திரன் முதல் வீட்டில் கேது இருக்குது. இந்த காலகட்டத்தில் நீங்கள் யாருக்கும் கடன் கொடுப்பதை தவிர்த்துருங்க. இல்லைன்னா உங்களுக்கு தேவைப்படையில் உங்களுக்கு பணப்பற்றாக்குறை ஏற்படலாம். அதனால் இப்போ உங்கள் செலவுகளை அதிகரிப்பதை தவிர்த்துருங்க. மேலும் ஒவ்வொரு வகையான பரிவர்த்தனையும் செய்யல அதிகபட்ச எச்சரிக்கையுடன் செய்யணும். சமூக நடவடிக்கைகளில் உங்கள் பங்கேற்பு உங்களை சுற்றியுள்ள செல்வாக்கு மிக்க மற்றும் முக்கியமான நபர்களுடன் உங்கள் அறிமுகத்தை அதிகரிக்க ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். இந்த வாரம் மற்றவங்களை பாதிக்கும் உங்கள் திறன் உங்களுக்கு பல நேர்மறையான விஷயங்களை கொண்டு வரும். சந்திரன் ராசியிலிருந்து 9வது வீட்டில் வியாழ பகவான் இருக்கிறாரு. இந்த வாரம் நீங்கள் ஆற்றல் அதிகரிப்பாக பார்ப்பீங்க. அதனால் நீங்கள் வீட்டிலிருந்து அல்லது அலுவலகத்திலிருந்து வீடு திரும்பும்போது, வீட்டிலேருந்து அலுவலகம் போகையில் அல்லது அலுவலகத்திலேருந்து வீட்டு திரும்புகையில் வேலை செய்வதை விரும்புவீங்க. இருந்தாலும் இதை செய்வதன் மூலம் நீங்கள் குடும்பத்தை வருத்தப்படுத்திடுவீங்க. இந்த வாரம் பல மாணவர்கள் சமூக ஊடகங்களில் உங்கள் நேரத்தை வீணடிப்பீங்க. அதனால் எதிர்மறை போட்டித் தேர்விலும் எதிர்மறையான பொறுப்புகளை ஏற்பீங்க. இந்த சூழ்நிலையில் நீங்கள் படிப்பில் கவனம் செலுத்துறதில் தொலைபேசி அல்லது மடிக்கணினியை தவறாக பயன்படுத்துவதில் இருப்பீங்க. பரிகாரம் பார்த்திங்கன்னா புதன்கிழமை அன்னைக்கு பசுவிற்கு பச்சை புல் கொடுக்கலாம். பணவரவு பார்த்திங்கன்னா உங்களுக்கு திருப்திகரமாகத்தான் இருக்கும். உங்களுக்கு இந்த வாரத்தில் சிலருக்கு எதிர்பாராத பணவரவுக்கு சாத்தியம் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு உணர்வுகள் கசப்பும் கருத்து வேறுபாடுகளும் சுமூகமான உறவு இந்த மாதிரி மாறி மாறி ஏற்படும். உங்கள் முயற்சிகளுக்கு வாழ்க்கை துணையின் ஆதரவுடன் தேவையான உதவியும் கிடைக்கும். பயணங்களால் ஆதாயம் உண்டாகும். குழந்தைகளின் உடல் ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்கணும். சகோதரர்களால் எதிர்பாராத செலவுகள் ஏற்படும். தாயாரின் உடல்நலில் கவனமாக இருக்கணும். அலுவலகத்தில் கடுமையான உழைத்தாலும் நல்ல பெயர் கிடைக்கும்னு சொல்ல முடியாது. அலுவலக பணிகளில் கூடுதல் கவனமாக இருக்கணும். உங்கள் பணிகளை மற்றவங்கள்ட்ட ஒப்படைக்க வேணாம். அதனால் பிரச்சனையை தவிர்த்திட முடியாது. வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும். பழைய கடன்கள் தீரும். பங்குதாரர்கள்ட்ட எதிர்பார்த்த உதவி கிடைக்கும். ஆனால் பணியாளர்களால் செலவுகள் அதிகமாகுது. சக வியாபாரிகள் அனுசரணையாக நடந்துக்கிடுவாங்க. குடும்ப நிர்வாகத்தை கவனிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான வாரம். அக்கம் பக்கத்தில் இருப்பவங்கள்ட்ட அனுசரணையாக நடந்துக்கணும். வேலைக்கு போகிற பெண்கள் வழக்கமான பணிகளில் மட்டுமே கவனம் செலுத்தணும். அதிர்ஷ்டம் தரும் நாட்கள் 24 மற்றும் 27. அதிர்ஷ்டம் தரும் எண்கள் 3, 7. வழிபட வேண்டிய தெய்வம் அம்பிகை. பரிகாரம் தினமும் காலையில் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இப்போ நான் சொல்கிற பாடலை 27 முறை சொல்லணும். சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவருடன் புல்லும் பரிமள பூங்கொடியே. இந்த பாடலை 27 முறை சொன்னாலே போதும் ஃப்ரெண்ட்ஸ். கன்னிராசி என்பவர்களுக்கு பொருளாதார நிலை திருப்திகரமாக இருக்கும். செவ்வாய் மற்றும் குருவின் பார்வை, ராசியில் சூரியன் புதன் கேது சேர்க்கை, 2-9 அதிபதி சுக்கிரன் ஆட்சி என முக்கிய கிரகங்கள் வலிமையாக இருக்குது. தடையின்றி அனைத்து முயற்சிகள் செயல்கள் பணிகள் துரிதமாகும். தசாபுத்தி சாதகமாக இருந்துச்சுன்னா ஹிமாலய வளர்ச்சி ஏற்படும். நிலையான நிரந்தரமான வருமானம் உண்டாகும். நிலுவையில் உள்ள வாடகை வருமானம் வந்து சேரும். வீடு மனை வாங்க முன்பணம் கொடுப்பீங்க. சகோதர சகோதரிகளின் ஆதரவு நிம்மதி தரும். சிலர் உயர்கல்விக்காக வெளிநாடு போவாங்க. விவாகரத்து வழக்கு தீர்ப்பு தள்ளி போகும். கடன் சார்ந்த பிரச்சனைகள் எல்லாம் குறையும். பேச்சை மூலதனமாக கொண்டவங்க தனக்கென்று ஒரு தனி முத்திரை பதிப்பாங்க. அரசு உத்தியோக வாய்ப்புகள் இருக்குது. நம்பிக்கையான தொழில் கூட்டாளிகள் கிடைப்பாங்க. கொடுத்த வாக்க சத்தியத்தை காப்பாற்றுவாங்க. நல்ல ஆன்மீக குரு கிடைக்க பெற்று ஆன்மீக வழியில் அறிவு தெளிவு ஏற்படும். ஆரோக்கியம் சீராகும். பள்ளி குழந்தைகளின் தேவை இருந்து உதவுவாங்க. இதுவரை அந்த பதிவில் பார்த்தீங்கன்னா கடகராசி என்பவர்கள், சிம்மராசி என்பவர்கள், மேலும் கன்னிராசி என்பவர்களுக்கான இந்த வார ராசி பலனை முழுமையாக பார்த்தோம். 23/2024 29/9/2024 வரை என்ன நடக்குன்றதை பார்த்தோம். இந்த பதிவு நிச்சயமாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் கிசான் ஜெனரல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே இந்த பெல்லைக்கான ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் வீடியோ போட்ட உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். பாய். அடுத்த வீடியோவில் பார்ப்போம்.